இதை சாப்பிட்டா மூல நோய் வரவே வராது. ஆனால் இதை ஒரு லிமிட்டோட தான் சாப்பிடணும். அது எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை மருத்துவம் அப்படின்னாலே எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் உணவை வைத்து மட்டுமே நோய் தீர்க்கக்கூடியது தான் இயற்கை மருத்துவம். இந்த முறையை தான் நாம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா பாட்டி வைத்தியத்திலையும் தனியாக மருந்தெல்லாம் கிடையாது. பாட்டி வைத்தியத்திலையும் உணவு தான் பிரதான மருந்தாக விளங்குது. அப்படி இயற்கை மருந்தான உணவின் மூலம் எப்படி மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிற மூலத்தை சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூலம் யாருக்கு வரும்? பொதுவாக மூல நோய் எதனால் வருது, யாருக்கு வரும் என்பதுதான் மிக மிக அடிப்படையான விஷயம். ஆம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்ற எல்லோருக்குமே மூல நோய் வரும் வாய்ப்பு மிக மிக அதிகம். வகைகள்: மூலம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகை கட்டி என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மூலத்தில் மட்டும் மொத்தம் 9 வகை இருக்கிறது என்றும் 21 வகை இருக்கிறது என்றும் பலவாறு சொல்லப்படுது. அதில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். வெளி மூலம், உள் மூலம், பௌத்திர மூலம், இரத்த மூலம், சதை மூலம், வெளுப்பு மூலம், காற்று மூலம், நீர் மூலம், தீ மூலம், சீழ் மூலம் என பல வகை இருக்கு. என்ன செய்யலாம்? எந்த வகையான மூலம் வந்தாலும் அது மரண வலியை கொடுக்கும். அது அறுவை சிகிச்சை செய்தாலும் மூலத்தை பொறுத்தவரையில் மீண்டும் வளரும். அதற்கு மிக முக்கிய காரணமே மலச்சிக்கல் தான். நம்மோட அன்றாட உணவில் 70 முதல் 80% வரை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். காலையில் தூங்கி எழுந்ததும் இயல்பாகவே மலம் வெளியேறுவது மிக அவசியம். அபூர்வ மூலிகை: பெருநகரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மூலிகை கிடைக்காது. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மற்ற ஊர் பகுதிகளில் ரோட்டோரங்களில் கூட எங்கே வேண்டுமானாலும் கிடைக்கும். இதனோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புத மூலிகைகளோட பெயர் துத்தி இலை. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கிராமப்புறத்தில் இருப்பவர்களிடம் கேட்டால் தெரியும். இது மருந்தல்ல, இது ஒரு கீரை. யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்? இந்த துத்தி இலைகளை பறித்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு அதை நன்கு அலசி கொள்ளுங்க. அதை 4 சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நன்கு மை போல அரைச்சு மோர்ல கலந்து தொடர்ந்து 4 நாட்கள் சாப்பிட்டாலே போதும். 9 வகையான மூலமும் குணமடையும். இது துளசியை போன்றுதான் சுவையுடன் இருக்கும். வெறும் வாயில கூட மென்று சாப்பிடலாம். எந்தவித பக்க விளைவும் ஏற்படாது. ரத்த மூலம் இருந்தால், ரத்த மூலம் மிக கொடூரமான நோய். மலம் கழிக்க போனாலே ரத்தம் வெளியேறும். இது உள்ளும் வெளியும் பெரிதாக வலி தெரியாது. இந்த ரத்த மூலம் கட்டுப்பட ஒரு மூலிகை உண்டு. அதுதான் குப்பைமேனி இலை. இது எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடியது. குப்பைமேனி இலையை கைப்பிடி அளவு எடுத்து நன்கு அலசிட்டு நன்கு மை போல அரைச்சு அதில் பசும்பால் ஊற்றி 3 நாள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடனே கட்டுக்குள்ள வரும். நார்ச்சத்து: நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே மூல நோயிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்படியே வந்துட்டாலும் இப்ப சொன்ன 2 மூலிகைகளும் எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாமல் மூலத்தை நிரந்தரமாக குணப்படுத்தி கொடுக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.